திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் சிலைக்கும் இடையே அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலம் திறப்பு விழா நிகழ்ச்சியை நடிகர் ரஜினிகாந்த் புறக்கணித்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. மக்கள் நலத்திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்காக தென் மாவட்டங்களில் அரசு முறை பயணம் மேற்கொண்டிருக்கார் முதல்வர் ஸ்டாலின். இந்த பயணத்துல ஐயன் திருவள்ளுவருக்கு குமரியில் சிலை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெறும் வெள்ளி விழா நிகழ்வை கொண்டாடும் வகையில திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடையே கண்ணாடி இழைப்பாலத்தை திறந்து வைக்கும் நிகழ்வு ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்பட்டது. உணர்வுபூர்வமான இந்த நிகழ்ச்சியில கண்ணாடி இழை பாலத்தை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். இந்த நெகிழ்ச்சியான விழாவில் தமிழக அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அரசு அதிகாரிகள், விஐபிக்கள்னு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. முதல்வர் ஸ்டாலினும் இந்த கண்ணாடி இழை பாலத்தை திறந்து வைத்த சம்பவத்தை பற்றி ரொம்ப நெகிழ்ச்சியோட ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு எக்ஸ் வலைத்தளத்துல. பாறையுடன் இணைக்க கடல் நடுவே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி இழை பாலம் திறப்பு, பல்வேறு வகைகளிலும் குரல் நெறி பரப்பும் தகைமையாளர்களுக்கு சிறப்பு, அறிவார்ந்தோரின் கருத்து, செறிவுமிக்க பேச்சில் வள்ளுவத்தின் பயன் குறித்த பட்டிமன்றம் என வள்ளுவம் போற்றுதும் முதல் நாள் நிகழ்வுகள் நடந்தேறின. வள்ளுவத்தை விதைப்போம், வையகத்தில் உயர்ந்து நிற்போம் அப்படின்னு அந்த பதிவை ரொம்ப நெகிழ்ச்சியோட போட்டிருந்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். இதனை அடுத்து இந்த நிகழ்ச்சிக்காக நடிகர் ரஜினிகாந்தை சிறப்பு விருந்தினரா அழைக்கிறதுக்கு தமிழக அரசின் தலைமை முடிவு செய்து ரஜினியிடம் இது குறித்து பேசியிருக்காங்க. அவரும் எந்தவித எதிர்ப்பும் சொல்லாம சிம்பிளா ஓகே சொல்லியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதை தொடர்ந்து விழாவுக்காக சென்னையில இருந்து அமைச்சர்கள் பலருக்கும் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி அரசு அதிகாரிகள் ரஜினிக்கும் அவரது மகள் ஐஸ்வர்யாக்கும்னு 2 டிக்கெட்டுகளை பதிவு செய்திருக்காங்க. நிச்சயமா விழாவுக்கு ரஜினி வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல அந்த டிக்கெட்டுகளை ரஜினிகாந்துக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இந்நிலையில தான் அந்த விழாவில் கலந்து கொள்றதுக்காக சென்னையில இருந்து அமைச்சர்கள் ஃபிளைட் ஏறினாங்க. அவங்க பயணிக்கிற விமானத்தில் தான் ரஜினிக்கும் அவங்களோட மகளுக்கும் டிக்கெட் போட்டிருக்கிறதா அறிந்திருந்த அமைச்சர்கள் ரஜினியின் வருகையை ரொம்பவே எதிர்பார்த்து அவருக்காக காத்திருந்தாங்க. ஆனா விமானம் புறப்படும் நேரம் வரை ஏர்போர்ட்டுக்கு ரஜினி வரவே இல்லை, அவங்களோட மகளும் வரல. ஏன் ரஜினி வரல அப்படிங்கிற அந்த குழப்பத்திலேயே அமைச்சர்கள் எல்லாரும் இருந்திருக்காங்க. இதற்கிடையே கடைசி நேரத்தில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வர முடியலன்னு ரஜினி சொன்ன தகவலை முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. முதல்வரும் பெருசா எதுவும் அலட்டிக்கலாம ஓகேன்னு சொல்லி விட்டுட்டாராம். திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25ஆம் ஆண்டின் வெள்ளி விழா நிகழ்வில் ரஜினிகாந்த் இருக்கணும்னு முதல்வர் தரப்பில் விரும்பப்பட்டு ரஜினியும் வருவதாக கூறிய நிலையில தான் டிக்கெட்லாம் புக் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி இருந்தும் அவர் ஏன் வரல? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசு தரப்புல மிகப்பெரிய அப்செட் தான் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி நேரத்துல நடிகர் ரஜினிகாந்த் ஏன் தன்னோட பயணத்தை தவிர்த்திருக்காரு? விழாவை ரஜினிகாந்த் வேணும்னு தான் புறக்கணிச்சிட்டாரு அப்படிங்கிற ரீதியில அரசு தரப்பில் பேசப்படுது. ரஜினிகாந்தோட இந்த புறக்கணிப்புக்கு உண்மையான காரணம் என்னன்னு தெரியல. திருவள்ளுவர் சிலை தொடர்பாகவும் சில சென்டிமெண்ட் விவகாரம் அவருக்கு சொல்லப்பட்டதால் புறக்கணிப்பு முடிவை அவர் எடுத்திருக்கலாம்னு சொல்லப்படுது. அப்படி இல்லைன்னா இவரது பயணத்தை முன்கூட்டியே கேள்விப்பட்டு பாஜக தரப்புல அங்க போக வேண்டாம்னு யாராவது சொல்லியிருக்கலாம். அதனால ரஜினிகாந்த் இந்த விழாவை புறக்கணிச்சிருக்கலாம் அப்படின்னு இன்னொரு தகவலும் பரவிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் அரசியல் காரணங்களை தவிர்த்து ஒரு தமிழ் இனத்தின் அடையாளத்தோடு இருக்கிற இந்த திருவள்ளுவர் சிலையை போற்றும் விதமா நடக்கிற ஒரு விழாவுக்கு ரஜினிகாந்த் வந்திருக்கலாம். அவர் இந்த நிகழ்ச்சியை தவிர்த்தது ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.